سبحان ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة سبحان الأبدي اللبد سبحان الواحد الأحد سبحان الفرد الصمد سبحان رافع السماء بغير عمد سبحان من قسم الأرزاق ولم ينس أحدا الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير وقال الله من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب ادخلوها بسلام ذلك يوم الخلود وقال نبينا كريمنا شفيعنا صلى الله عليه وآله وسلم إذا أراد الله بعبد خيرا استعمله قالوا يا رسول الله وكيف يستعمله قال نبينا صلى الله عليه وآله وسلم يوفقه لعمل صالح قبل موته أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் வானத்துடைய பூமியுடைய முழு அகிலத்துடைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் ஹாத்தபுன் நபியின் கண்மணி நாயகம் ஷஃபீஉனா ஹபீபுனா கரீமுனா தாஜுல் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் கண்ணியமான சுன்னாக்களை வாழ்க்கையில் பின்துயர்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளை மதித்து அல்லாஹுடைய இறையில்லத்தில் சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, மூத்தவர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவற்றையெல்லாம் முடியுமான அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் ஹராம் என்று விளக்கினார்களோ அவற்றையெல்லாம் குறிப்பாக தனிமையிலையும் தன்னுடைய வெளிப்பட்ட வாழ்க்கையிலையும் முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியினால வந்திருக்கக்கூடிய அநேக மாணவர்கள் நோன்பாளிகளாகத்தான் இருக்க முடியும். இன்று நிஸ்ஃபு ஷாபான், இந்த ஷாபானுடைய ஐயாமுல் பீதுடைய நோன்பை பிடித்தவர்களாகத்தான் இந்த குத்துபாவுக்கு அநேகமானவர்கள் சமூகம் அளித்திருப்போம். அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய நோன்பையும் கபூல் செய்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவம் செய்யக்கூடிய மனிதனுடைய நோக்கம், அநியாயம் செய்யக்கூடிய மனிதனுடைய நோக்கம், நன்மை செய்யக்கூடிய மனிதனுடைய நோக்கம், நலவுகளை செய்யக்கூடிய மனிதனுடைய நோக்கம், எல்லோருடைய நோக்கமும் மௌத்துக்கு பின்னால சுவனத்தை அடைய வேண்டும். பாவம் செய்யக்கூடியவர் நான் நரகத்துக்கு போக வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்புவதில்லை. அநியாயம் செய்யக்கூடியவர் நான் நரகத்துக்கு போக வேண்டும் என்று அவரும் விரும்புவதில்லை. எல்லா மக்களுடைய எண்ணமும், எல்லா மதத்தை எடுத்தாலும், கிறிஸ்தவ மதத்தை எடுத்தாலும், இந்து மதத்தை எடுத்தாலும், பௌத்த மதத்தை எடுத்தாலும், எல்லா மதத்தினருடைய நோக்கம் எம்முடைய அடுத்த ஜென்மம், எம்முடைய அடுத்த வாழ்க்கை சுவன வாழ்க்கையாக அமையணும் என்பது தான் எல்லோருடைய எண்ணம், எல்லோருடைய வாழ்க்கை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் இரண்டு வகையான பாதைகளை வைத்திருக்கிறான். எந்தெந்த மனிதன் எந்த பாதையை தெரிவு செய்கிறானோ அந்த பாதையால அவருடைய இறுதி எல்லையை, இறுதி முடிவை அடைந்து கொள்வார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு வாரங்கள்ல எங்களை முன்னோக்கி குர்ஆனுடைய மாதம், ரஹ்மத்துடைய மாதம், மக்ஃபிரத்துடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதம் எங்களை முன்னோக்கி வர இருக்குது. அதற்கு முன்னால இந்த ரமலான்ல எப்படி எங்களோட பிசினஸ் முன்னோக்கி போகலாம், இந்த ரமலான்ல என்னென்ன ஆஃபர்களை கொடுக்கலாம், இந்த ரமலான்ல மக்களை எங்கட கடையும் பக்கம் அல்லது எங்களுடைய ஏதாவது ஒன்றின் பக்கம் அழைப்பதற்கு என்னென்ன செய்யலாம், பல திட்டங்கள், பல யோசனைகளை நானும் நீங்களும் எல்லோருமே சிந்திக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் இந்த ரமலானை கொண்டு வருவதற்கு முன்னாலேயே நானும் நீங்களும் படைத்தவனுடைய அன்பை, படைத்தவனுடைய முஹப்பத்தை அடைவதற்கும்
சுவர்க்கத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யணும்? கண்ணியமானவர்களே, நாம் எல்லோரும் தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், ஜிக்ர் செய்கிறோம், வெளிரங்கத்தில் எல்லா வகையான அமல்களையும் செய்கிறோம். ஆனா ப்ராப்ளம் எங்கென்றா அந்த அமல் உயிரோட்டமான அமலாக இல்ல, உயிருள்ள அமலாக இல்ல. நாங்க அந்த அமலை கொண்டு ஒரு இஷ்க, ஒரு ஹலாவத்தை, அதாவது ஒரு லஸ்ஸத்தை, இன்பத்தை அடைய முடியாம இருக்குது. ஹஸ்ரத் தொழுறமான இன்பம் இல்ல, குர்ஆன் ஓதுறமான இன்பம் இல்ல, நான் சதக்கா செய்யறனான இன்பம் இல்ல. அமல் வெளிரங்கத்தில் ஏதோ ஹஸ்ரத் செஞ்சு கொண்டு போறேன், ஆனா அந்த அமல்ல உண்மையான உயிரோட்டம், உண்மையான இன்பம் இல்லாம இருக்குது. குர்ஆன் எடுத்து பார்க்கும் போது, ஹதீஸ்களை பார்க்கும் போது ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சில மக்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு ஒரு அடித்தான் இருக்கும். அவர் சுவர்க்கத்துடைய அமலாக செஞ்சு கொண்டே இருப்பாரு. கடைசியில ஒரே ஒரு பாவத்தை செஞ்சு அவர் நரகவாதியாக மாறிடுவார். அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. என்ன காரணம்? என்ன காரணம்? வெளிரங்கத்துல தொழுறாரு, ஹஜ்ஜி செய்றாரு, உம்ரா செய்றாரு, சதக்கா கொடுக்கிறாரு, எல்லா வகையான அமல்களையும் செய்றாரு, எந்த அமல்லையும் அவர் குறை வைக்கல, எல்லா வகையான அமலையும் செய்றாரு, குடும்பங்களோட நல்ல முறையில் நடக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், பக்கத்து வீட்டார்களோட நல்ல முறையில் நடக்கிறாரு. அவரை பார்க்கும் போது எந்த குறையும் கண்ணுக்கு விளங்குதில்லை. ஆனா கடைசியில நரகத்துடைய ஒரு செயலை செஞ்சு, நரகத்துடைய ஒரு பாவத்தை செஞ்சு நரகவாதியாக மாறுறாரு. முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க? எல்லாம் ஓகே, ப்ராப்ளம் இல்ல, ஆனா இவருடைய தனிமை மோசம், பர்சனல் லைஃப், தனிமை ஹல்வத் இவருடைய மோசமாக இருக்குது. மக்களிட முன்னுக்கு, மனைவிட முன்னுக்கு, தாயுடைய முன்னுக்கு, தந்தையுடைய முன்னுக்கு, மஸ்ஜிதுல மக்களுக்கு முன்னால, தன்னுடைய கஸ்டமருக்கு முன்னால, எல்லாருக்கும் முன்னால பார்ப்பதற்கு எந்த குறையும் இல்ல. ஆனா தனிமை, இவருடைய தனிமை ரொம்ப மோசமாக இருக்குது. யாருடைய தனிமை மோசமாக இருக்குமோ அவர்களை அல்லாஹ் பிடிக்கக்கூடிய இடம் சக்கராத். அல்லாஹ் இன்னையும் உங்களின் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், இஹ்சான் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆச்சரியமான ஒரு பதிலை சொன்னார்கள். அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா, அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா, நானும் நீங்களும் அல்லாஹ்வை பார்ப்பது போல, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று இபாதத் செய்ய வேண்டும். ஃபஇல்லம் தகுன் தரா, நீங்களும் நானும் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். என்னாலும் உங்களாலும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது, ஆனா அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனை யாருக்கு இருக்குமோ இந்த மனிதனுடைய தனிமை சுத்தமாக இருக்கும். இந்த மனிதனுடைய தனிமை சுத்தமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் எடுத்து பாருங்க. நானும் நீங்களும் பாவம் செய்யறது இந்த பாலா போன நஃப்ஸுக்காகத்தான். இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய நஃப்ஸுக்கு கட்டுப்படுறோம். இந்த நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நாங்க பாவம் செய்யறோம். நிறைய மக்கள் படைத்தவன் ரப்பாக ஏற்றதை விட, அவன் கட்டளையாக எடுத்ததை விட, அஃபரைத மனி தஹத இலாஹு ஹவா, சில மக்கள் தன்னுடைய நஃப்ஸை தான் ரப்பாக ஏற்றிருக்கிறாங்க. நஃப்ஸ் சொல்றதை தான் கேட்கிறது, ரப்பு சொல்றதை கேட்கலா. ஏன்னா நஃப்ஸ் என்ன சொல்லுதோ அதனால தான் குர்ஆன் சொல்லுது, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ, யார் அல்லாஹ்வுடைய மகாம், அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்ற பயம், அந்த அச்சம், வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தந்த நஃப்ஸுக்கு மாறு செய்வாரோ, தந்த நஃப்ஸுக்கு கட்டுப்படாம. இன்னைக்கு ஷாசுலியா, காதிரியா, ஜிஃப்ரியா, லக்ஷபந்தியா, தப்லீக், இன்னைக்கு தௌஹீத், எல்லா ஜமாத்தை எடுத்தாலும் ஒரே நோக்கம், இந்த நஃப்ஸை சுத்தப்படுத்தணும், இந்த நஃப்ஸை சேஞ்ச் ஆக்கணும், இந்த நஃப்ஸுக்கு கட்டுப்படக்கூடாது. குர்ஆன் சொல்லுது, வலிமன் காஃப மகாம ரப்பி, வலிமன் காஃப மகாம ரப்பி, அல்லாஹ்வுடைய மகாம பயந்து யார் பாவத்தை விடுவாங்களோ ஜன்னதான், 2 சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். வெளிரங்கத்தில் அல்லாஹ்வை பயப்படலாம், ஆனா தனிமேல் அல்லாஹ்வுடைய பயம் வரணும். குர்ஆன் எடுத்து பாருங்க கண்ணியமான சகோதரர்களே, சூரா முல்க ஒவ்வொரு நாளும் ஓதுறோம். சூரா முல்க நானும் நீங்களும் ஓதிக்கொண்டே இருக்கிறோம்.
சூரா முல்க்ல அல்லாஹ் விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத், இன்னல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் மறைவாக படைத்தவனை பயப்படுவாரோ, வெளிரங்கத்தில் அல்ல, மறைவாக தன்னுடைய பெட்ல தனிமேல் இருக்கிறாரு, ஆபீஸ்ல தனிமேல் இருக்கிறாரு, ஃபாரின் போயிருக்கிறாரு, ரூம்ல தனிமேல் இருக்கிறாரு, பிசினஸ்ல தனியாக இருக்கிறாரு, மொபைலோட தனிமேல் இருக்கிறாரு. இப்ப ரப்புடைய பயம் வருவது, லஹும் மக்ஃபிரா வ அஜ்ருன் கபீர், அவருக்கு மன்னிப்பும் இருக்கு, மகத்தான கூலியும் இருக்குது. கண்ணியமானவர்களே, சூரத்துல் காஃப் அதுல ஆச்சரியமான ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆச்சரியமான ஒரு ஆயத். நானும் நீங்களும் குர்ஆனை கருத்தை விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக தனிமை எங்கட இன்பமாக மாறும், தனிமை இன்பமாக மாறும். கண்ணியமானவர்களே, தனிமேல கழித்த வாழ்க்கையை மௌத்தாக்கிடுவோம். ஏனே உங்களுடைய தனிமேல செஞ்ச பாவத்தை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். நெற்றியில எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பாதையில எங்கட கால் பாதத்தை வைக்க முடியாது. ஒவ்வொரு மக்களும் காரி துப்ப ஆரம்பிப்பார்கள். ஆனா அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், கருணையுள்ளவன். ஏதோ எங்கட தனிமையை அல்லாஹ் மறைச்சிருக்கிறான். குர்ஆனை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், யார் அல்லாஹ்வை ரஹ்மானை தனிமேல பயப்படுவாரோ, தனிமேல, வஜாஅ பிகல்பின் முனீப், இந்த நஃப்ஸுக்கு கட்டுப்படாம நஃப்ஸ சுத்தமாக, அதாவது தூய்மையான உன்னத்தோடு நாளை மறுமையில ரப்புக்கு முன்னால வருவாரோ, அவரை பார்த்து மலக்குகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உதுகுலூஹா பிஸலாம் ذلك يوم الخلود, சலாமாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக சுவர்க்கத்துக்குள்ள பிரவேசிங்க, நிரந்தரமாக இருங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. சூரா யாசீன் ஓதுறோம், சூரா யாசீன் ஓதுறோம். யாசீன் அல்லாஹ் என்னத்தை சொல்றான்? இன்னமா துன்சிர் மன் இத்தபஅ الذிக்ர வஹஷிய الرحمن بالغيب, வஹஷிய الرحمن بالغيب. நபியே, இந்த பயான், இந்த குர்ஆனுடைய வசனம் இது யாருக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று சொன்னா, யாருடைய தனிமேல பாவம் இருக்குமோ காபாக்குள்ள வச்சு பயான் பண்ணினாலும் அவருடைய மண்டைக்கு படாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஜியாரத்துக்கு முன்னால வச்சு பயான் பண்ணினாலும் அவருடைய உள்ளத்துக்கு அந்த பயான் படாது. இது நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. யாருடைய தனிமை சுத்தம் இல்லையோ, தனிமை மோசமாக இருக்குமோ, அவருடைய தனிமேல பாவங்கள் இருக்குமோ, கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்லுது, நபியே யாருக்கு இது பிரயோஜனம் அளிக்கும் என்றா, தனிமை சுத்தமாக இருக்குது, தனிமேல அல்லாஹ்வை பயப்படுறாரு, ஃபபஷ்ஷிருஹு, நன்மாராயம் சொல்லுங்க, அவருடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லுங்க. கண்ணியமானவர்களே, உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் சோதனை வந்தால், ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா, கடன் வந்துட்டா, உதவி செய்ய பலர்கள் இருக்கிறார்கள், இல்லாமலும் இருக்கலாம். நண்பனை தேடலாம், துரோகியை தேட முடியாது. அது உலகத்துடைய அமைப்பு. ஆனா நாளை மறுமையில உலகத்துல உம்மா, வாப்பா, நண்பர்கள், மனைவி, பிள்ளைகள் என்று ஏதோ ஒரு உதவிக்கு யாரோ இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, நாளை மறுமையில யாருடைய சுமையையும் யாரும் சுமக்க மாட்டாங்க. யாருடைய சுமையும் எந்த அளவு குர்ஆன் சொல்லுது என்றா, வ இன் தது ஹிம்லத்துன் லா யுஹ்மலு மின்ஹு ஷைஉன் வலவ் கான ஸா குர்பா, நாளை மறுமையில வ இன் தது முஸ்கலத்துன் இலா ஹிம்லிஹா, அந்த அவருடைய சுமை, அவருடைய பாவம் பாரமாக இருக்கும், சுமக்கேலா. தண்ட தெரிஞ்சவர்களுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் தேலுமெண்டா சுமந்து வைங்க, எங்களுக்கு கேளா. குர்ஆன் சொல்லுது, வலவ் கான ஸா குர்பா, நெருங்கிய உறவாக இருந்தாலும் சுமக்க மாட்டாங்க, யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் இந்த வேர்ட் எல்லாம், இந்த குர்ஆனுடைய வசனம் எல்லாம் யாருடைய உள்ளத்துல டச் ஆகும் என்றா, என்ன ஹஸ்ரத் பயான் பயான், இது என்ன, இது தனிம் என்றாரு, பயம் என்றாரு, ஆனா விளங்காது, இது விளங்காது. குர்ஆன் அல்லாஹ்வே சொல்றான், இது யாருடைய உள்ளத்துல டச் ஆகும் என்றா, யாருடைய உள்ளத்தை சேஞ்ச் ஆகும் என்றா, இன்னமா துன்திருல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யாருடைய லைஃப்ல தனிமை சுத்தமாக இருக்குமோ, தனிமேல் அல்லாஹ்வை பயப்படுவாரோ, அவருக்கு தான் இதுல சேஞ்ச் உண்டாகும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் எங்களுடைய தனிமையை அல்லாஹ் சுத்தமாக்குவானா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ், நாங்க தனிமேல் இந்த பாவம் செய்யும் போது, தனிமேல மொபைல் கையில் இருக்கும் போது, ஒரு வீடியோ வரும் போது,
ஏதாவது ஒன்று வரும் போது இல்ல தனிமையில எந்த பாவத்தை செய்யும் போதும், கண்ணியமானவர்களே, சவுதியுடைய மஸ்ஜிதுல் குபாவுடைய இமாம் கிட்ட ஒரு வாலிபர் ஃபத்வா கேட்கிறாரு. நான் சுய இன்பம் செய்யணும், நான் இந்த ஆசையை சுயமாக பூர்த்தியாக்கணும், எனக்கு அனுமதித்தாங்க. ஷேக் சொல்றாரு, நான் உனக்கு அனுமதித்தாரேன், நீ தாராளமாக செய்யலாம், நீ செய். ஆனா ஒரே ஒரு ஷரத், ஒரே ஒரு நிபந்தனை, உண்ட உம்ம வாப்புக்கு முன்னால அதை நீ செய்யணும். கைஃபயா ஷேக், இது எப்படி செய்யலாம் ஷேக்? என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, அவர்களுக்கு முன்னால் இந்த பாவத்தை நான் எப்படி செய்வது? அவர்களுக்கு முன்னாலேயே உன்னால் செய்ய முடியாவிட்டால் படைத்தவனுக்கு முன்னால் நீ எப்படி செய்ய போகிறாய்? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவன் பார்க்காமலா இருக்கிறான்? அவன் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நீ எங்கு இருந்தாலும் உன்னை கவனித்துக் கொண்டு உற்று நோக்கிக் கொண்டு முராகபா அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு முன்னால் எவ்வளவு வெட்கமில்லாமல் பாவம் செய்ய போகிறாய்? கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில ஒரு கூட்டம் வருவார்கள். லஅலமன்ன அக்வாமம் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலின் திஹாமா. சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையில திஹாமா என்ற சவுதிக்கும் யமனுக்கும் இடைப்பட்ட உள்ள நீண்ட மலை, இந்த மலை தொடர் அளவில் பிரமாண்டமான அமல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு முன்னால் வருவார்கள். ஆனா கவலையான விஷயம் என்ன தெரியுமா? இது எல்லா அமலும் வெளிரங்கத்தில் செய்யப்பட்ட அமல், சுத்தமான அமல், இஹ்லாசுள்ள அமல், அல்லாஹ்வை பயந்து செஞ்ச அமல், எல்லாமே நல்ல அமல், எல்லாம் பியோ, எல்லாமே உண்மையான நல்ல இஹ்லாசுள்ள அமல். ஆனாலும் அல்லாஹ் அந்த அமலை ஃபஜஅலஹு ஹபாஅம் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று தூக்கி எறிஞ்சிடுவார். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்பட்டார்கள். யா ரசூலல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ், யா ஷஃபீ அல்லாஹ், அவர்கள் யார்? அவர்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், விசேஷமான ஒரு கூட்டம் அல்ல, அவர்கள் உங்களோட சகோதரர்கள், உங்களோட பிரதர்ஸ்மார் தான். அப்படியா யா ரசூலல்லாஹ்? உங்களை போன்று தொழுவார்கள், உங்களை போன்று எல்லா இபாதத்தையும் செய்வார்கள். ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ப்ராப்ளம், இதா ஹலு பிமஹாரிமில்லாஹ் இன்தகஹுஹா, தனிமை என்று கிடைச்சிட்டா, தனிமை என்று வந்துட்டா பாவத்தை செஞ்சிடுவார். யாரும் இல்ல, கிட்ட யாரும் இல்ல, இந்த தனிமையை பாவத்துக்கு பயன்படுத்துவாரு. இந்த ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு இந்த அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒன்று, இதனால நல்ல அமலையும் அல்லாஹ் வீணாக்கிடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு பிப்ரவரி 14, வாலிபர்கள், நிறைய வாலிபர்கள், நிறைய சகோதரர்கள் இருக்கிறீங்க, நிறைய பேர் திருமணம் செஞ்சவங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் என்னையும் உங்களையும் இஹ்லாஸ் உள்ளவர்களாக வாழ வைக்க வேண்டும். ஆனா லைஃப்ல எல்லோருக்கும் உள்ள ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கும். இந்த பாஸ்ட்ல சிலர்களுக்கு ஒரு ட்ரூ லவ் இருக்கும். இந்த பாஸ்ட்ல என்ன, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், குர்ஆன் பேசக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாஸ்ட்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு லவ், ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கும். ஆனால் திருமணத்துக்கு பின்னாலேயும் சிலர்களுடைய ட்ரூ லவ் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. சொந்த வைஃப் பெட்ல, சொந்த மகள் வீட்டுல. ஆனா பிப்ரவரி 14க்கு கார்டு எடுத்து கொண்டு போறாரு. கண்ணியமானவர்களே, நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, ஹஸ்ரத் அது சொல்லி விளங்கேலா, அது ஹார்ட்டுக்கு தான் விளங்கும், நிறைய பயான் பண்ணுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்க எல்லாம் சயின்டிஸ்டாக மாற வேண்டியவங்க. அதுல கண்ணியமானவர் என்ன சொல்றேன்டா, அந்த பாவத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, பெரிய பெரிய விளக்கம் கொடுக்கிறாரு, இன்னும் செக் பண்றாரு. ஆனா இந்த செக் எங்க நடக்குது? 2 போன், ஆபீஸ்ல ஒரு போன், வீட்ல ஒரு போன், கார்ல அவருடைய வாகனத்துல ஒரு போன், மொபைல் இருக்குது, வெளியில ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல வைஃப் கண்டதே கிடையாது. அந்த மொபைல் தனிமைக்கு பாவம் செய்ய பயன்படுத்தக்கூடிய மொபைல். அந்த மொபைல் தனிமேல ஹராம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மொபைல். நான் கையில பாருங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா தனிமேல பாவிக்கக்கூடிய ஒரு மொபைல் இருக்குது. நிறைய போன்ல நிறைய பேருடைய ஆப் இருக்குது, ஆப்புக்கு செலவழிக்கிறாங்க. என்ன, இவருடைய டாக்குமெண்ட் யாருக்கும் தெரியக்கூடாது, பிசினஸ் டாக்குமெண்ட் அல்ல. கண்ணியமானவர்களே, வாஷ்ரூம்ல இருந்தாலும் ரிங் பட்டாலும் அதான் சொல்லுது, ஓடி வர கால் ரெடி இல்ல. ஆனா ரிங்கிங் டோன் கேட்டதோடு ஓடி வராரு, பயம், வைஃப் ஆன்சர் பண்ணிடுவா, வைஃபுக்கு பயம், ஹஸ்பண்ட் ஆன்சர் பண்ணிடுவாரு. நான் ஆச்சரியமான ஒரு குர்ஆனுடைய சம்பவத்தை சொல்றேன்.
நானும் நீங்களும் உண்மையான முஃமின்களாக வாழ வேண்டும். முஃமின்களாக அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது ஆச்சரியமான ஒரு சம்பவம், ஆச்சரியமான ஒரு சம்பவம். சுப்ஹானல்லாஹ். மர்சத் இப்னு மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் ஒரு ட்ரூ லவ், உண்மையான ஒரு காதல் இருந்துச்சு அவருக்கு. அந்த பெண்ணுடைய பேர் அனாக். அந்த பெண்ணுடைய பேர் அனாக். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இடத்துல இந்த மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கண்ணியமானவர்களே, இவங்க எப்படிப்பட்ட டேலண்ட் உள்ள சஹாபி என்றா, எந்த பெரிய பிரசனாக இருந்தாலும் ஜெயிலாக இருந்தாலும் உள்ளுக்கு இருக்கக்கூடியவங்களை சிம்பிளாக தூக்கி வெளியில வந்துடுவாரு. அல்லாஹ் கொடுத்த டேலண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ர்ல முக்கியமான இந்த 2 சஹாபாக்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மர்சத், நீங்க போய் அவங்கள மதீனா கழிச்சு வரணும். மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட காலத்துக்கு பின்னால மக்காக்கு போறாங்க. போன இடத்துல நைட் டைம், சந்திரனும் அழகாக, பௌர்ணமியுடைய நாள், எல்லாமே மாஷா அல்லாஹ் இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே இயற்கையும் சாதமாக இருக்குது. அந்த பொம்பளை முன்னால வார அனாக் வந்து சொல்றா, நீங்க மர்சத், பழையசெல்லாம் மைண்டுக்கு வருவது, இப்ப பழையசெல்லாம் மைண்டுக்கு வருவது. சொல்றாங்க, மர்சத், இந்த ஒரு நாள் நீ என்னோட இரு போதும், லைஃப்ல ஒன்றாக இருக்க கிடைக்கல, இந்த ஒரு நாள், ஒரே ஒரு நாள், யாருமே இல்ல, தனிமை, நானும் நீயும் ஒன்றாக இருப்போம். ஆனா மர்சத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். சொன்னாங்க, ஹர்ரமல்லாஹு ஸினா, அல்லாஹ் ஸினாவை ஹராமாக்கி இருக்கிறான். அனாஸ், என்னால முடியாது. சொன்னா, நீ என்னோட அன்பாக இருந்தா நான் இந்த நீ எதற்காக வந்தாயோ அதை நான் உனக்கு செஞ்சு தருவேன், இந்த கைதிகள் எடுத்து போறதுக்கு வழி தருவேன், இல்லைண்டா உன்னை நான் பழி வாங்குவேன். இவர் ஏழண்டு சொன்னத்தோடு அதே இடத்துல அனாப் சத்தம் போடுறா. எல்லா காபிர்களும் இவரை தாக்க ஓடி வாராங்க, இவர் ஓடிடுறாரு. நீண்ட சம்பவம். என்ன சொல்ல வாரன் என்றா, இவர் அந்த ரசூலுல்லாஹ் கொடுத்த வேலையும் செஞ்சுட்டு மதீனாக்கு வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், ஏண்ட எக்ஸோட, எங்கட லாங்குவேஜ்ல, யா ரசூலல்லாஹ், ஏண்ட எக்ஸோட ரிப்பீட் தொடர்பை வச்சு கொள்ளட்டுமா, அவ நான் கல்யாணம் முடிக்கட்டுமா? ரசூலுல்லாஹ் மௌனமாக இருந்தார்கள். சூரா முஃமினூனுடைய சூரா நூருடைய 3வது வசனத்தை நானும் நீங்களும் எடுத்து பார்ப்போம். குர்ஆனுடைய வசனம் விளங்குது. அஸ்ஸானியது 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 லா யன்கிஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக் அஸ்ஸானி லா யன்கிஹா இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா வஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா. குர்ஆன் சொல்லுது, இது விபச்சாரம் செய்றவர்களுடைய பழக்கம். யாருடைய பழக்கம்? கல்யாணம் முடிச்சிட்டு எக்ஸோட தொடர்பு இருக்குது, பழையவங்களோட சட் பண்றது இருக்குது தனிமையில. குர்ஆன் சொல்லுது, ஒரு விபச்சாரன் ஒரு விபச்சாரியை தான் கல்யாணம் முடிப்பான், இல்லை என்றால் ஒரு மாற்று மத பெண்ணைத்தான் திருமணம் செய்வான். ஒரு விபச்சார பெண் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய, அதாவது லைஃப்ல கிளியர் இல்லாத, அதாவது பெண்களோட மகரம் பேணாத ஒருவனைத்தான் அவன் திருமணம் செய்வான், இல்லது அவள் திருமணம் செய்வாள். இல்லை என்றால் ஒரு மாற்று மத ஈமான் இல்லாத ஒருவனை அவள் திருமணம் செய்வாள் என்று சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது. இந்த February 14 எதை நாங்க எதிர்பார்த்துக்கணும்? நீங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், எங்கட முஃமின்கள் முஸ்லிம்கள் அதை செய்ய மாட்டாங்க. குர்ஆன் சொல்லுது, வஹுர்ரிம ذَلِكَ عَلَى الْمُؤْمِنِينَ, முஃமின்களுக்கு அல்லாஹ் இந்த எக்ஸ் தொடர்பு ஹராமாக்கி இருக்கிறான். முஃமின்களுக்கு அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான். இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, யாருடைய தனிமை சுத்தமில்லாம இருக்குமோ, வல்லாஹி அவர்களுடைய இபாதத்துல அல்லாஹ் லஸ்ஸத், இன்பத்தை, ஷௌக அல்லாஹ் வைக்க மாட்டான். பள்ளிக்கு வாரது நெருப்புக்கு வார மாதிரி இருக்கும், தொழுறது கஷ்டமாக இருக்கும். அந்த இன்பத்தை லஸ்ஸத் அல்லாஹ் கலட்டுவானது நான் சொல்லல. இமாம் இப்னு கையும் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, பனு இஸ்ரவேலுடைய காலத்துல ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாரு, யா ரப் யா ரப் யா ரப் கம் அஸீக வலா துஆகிபுனி, நான் நிறைய பாவம் தனிமையில எத்தனையோ பாவங்களை செஞ்சிட்டேன் யா ரப், ஏன் யா அல்லாஹ் நீ என்ன சோதிக்காம இருக்கிறாய், ஏன் நீ என்ன தண்டிக்காம இருக்கிறாய்?
நாங்க நினைச்சிருக்கிறோம் சோதனை தண்டனை என்றா படுத்த படுக்கையில் இருக்கிறது, வியாபாரத்துல லொஸ்ட் ஆகிறது, இல்ல எங்கட வெல்த் எல்லாம் இல்லாம போறது. இது மட்டுமல்ல சோதனை. அந்த காலத்துல வாழ்ந்த நபி அவரை பார்த்து சொல்றாங்க, வஹி அறிவிக்கப்படுவது, அலைஸ கத் ஹர்மதுக ஹலாவத முனாஜாதி, உன் ரப்போட தனிமேல நீ செய்யக்கூடிய முனாஜாத் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை கடைசியாக நீ எப்ப தொழுதாய்? அந்த இபாதத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டார். எனக்கு முன்பின் சுன்னத் தொழுகை இல்லையா, ஃபர்ல்ல மிஸ் ஆகுதா, குர்ஆன் திலாவத் மிஸ் ஆகுதா, நோன்பு மிஸ் ஆகுதா, இல்ல சதகா மிஸ் ஆகுதா, காலமால ஜிக்ர் மிஸ் ஆகுதா, அமல்ல இருந்து தூரமாக போறனா, கொஞ்சம் உட்காருங்க. உங்களை நீங்க தனியாக உங்களை முஹாசபா முராகபா செய்யுங்க, கவனிங்க. உங்களை தனியாக பாருங்க, ஏன் லைஃப்ல தனிமையில என்ன பாவம் இருக்குது என்பதை பாருங்க. கண்ணியமான சகோதரர்களே, நான் ஏன் இதை சொல்றேன்டா, அத்தஹியாத்துல ரசூலுல்லாஹ் ஸ்பெஷலாக கேட்ட ஒரு துஆ, இதை பாடமாக்கிக்கோங்க. நீண்ட துஆ, அல்லாஹும்ம யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா ரப் இன்னி அஸ்அலுக கஷ்யதக ஃபில் கைபி வஷ்ஷஹாதா. யா அல்லாஹ், தனிமேல உன்ட பயத்தை தந்திரியா அல்லாஹ், தனிமேல உன்ட பயத்தை தந்திரியா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் பிள்ளைகளோட, மனைவி மக்களோட, குடும்பத்தோட, மக்களோட வாழ்வதை விட அதிகமாக கூடுதலாக வாழ்றது இந்த வாய் பேச முடியாத மொபைலோட. இந்த வாய் பேச முடியாத மொபைலோட. இந்த மொபைல் தேவைக்கும் பயன்படுத்தலாம், ஆனா இந்த மொபைல்ல எத்தனையோ டச்ச பண்ணிட்டோம், ஆனா நாளைக்கு மறுமையில் இந்த வாய் பேசாது, இந்த விரல் பேசும். அதனால தனிமேல எந்த ஒரு பாவம் வந்தாலும் விளங்கிக்கோங்க, இருள்ல இருக்கிறோம், யாரும் இல்லை என்று நினைச்சிடவானோம். ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கிருக்கிறான் என்பதை மட்டும் உள்ளத்துல வச்சுக்கொள்வோம்.